ஒரு மதுவை எப்படி குடிக்கணும் என்பதை அவர் தெரிந்து போறான். பாவம் தான். அதுக்கப்புறம்
தெரியுது. ஆனாலும் இதை மறைத்து முடிகிறானே இல்லையா? வரதட்சணை இந்த சமுதாயம் எப்படி விளங்கி வச்சிருப்பார்கள்? முஸ்லிம் அல்லாதவர்கள் பாவம் என்று விளங்கி வைத்திருக்கிற ஒரு தீமையை முஸ்லிம்கள் சர்வசாதாரணமாக செய்கிறார்கள். ஆமாம், அவர் கல்லாத அளவிற்கு அது நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் எப்படி நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்த வரதட்சணையை ஒருவன் வாங்குவதற்கு ஒவ்வொரு வீடாக ஏறி அதற்கு பத்திரிகை அளித்து வரதட்சணை வாங்கினேன், தம்பிக்கு கல்யாணம் இருக்குது, வாங்க போய் ஒவ்வொரு வீடாக கூப்பிட்டு பத்திரிகை கொடுப்பான், அழைக்கலாம். உறவினர்களை எல்லாம் அந்த திருமணத்திற்காக வரதட்சணை திருமணத்திற்காக வேண்டி அழைக்கலாம். ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்களை எல்லாம் அந்த வரதட்சணை திருமணத்தில் கலந்துக்கிறதுக்கு அழைக்கலாம். யாரெல்லாம் அந்த ஊரில் அவருக்கு நெருக்கமானவர்களாக நண்பர்களாக இருக்கிறார்களோ அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ எல்லாரையுமே அந்த வரதட்சணை இருக்கிற அந்த திருமணத்திற்கு அழைக்கிறார் என்றால் இது எப்படி இந்த சமூகம் இந்த வரதட்சணையை விலகியது? மது குடிக்கிறவருக்கு அந்த பாதிப்பு எப்படி ஏற்படும்? ஒருவர் மது குடிச்சா அவனுக்கு தான் கல்லீரல் இல்லாம போகும், கண் பார்வை குறைந்து போகும், நினைவாற்றல் இல்லாமல் போகும், அவனுடைய மூளை வேலை செய்ய போவான், ஆரோக்கியத்தை இழப்பான், நோயாளியாக மாறுவான், கிட்னி ஃபெயிலியர் ஆகும். யாருக்கு? மது குடிக்கிறவனுக்கு. நீண்ட நாள் வாழ வேண்டிய ஒருவன் குறைந்த வயதில் இறந்து விடுவான் மது குடிக்கிறவனுக்கு. ஆனால் அது மற்றவனை பார்க்குமாறு மகன் மது குடிப்பதனால் தந்தைக்கு கண் பார்வை போகுமா? மகன் மது குடிப்பதனால் தந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா? மகன் மது குடிப்பதனால் அம்மாவுக்கு நினைவாற்றல் குறையுமா? மகன் மது குடிப்பதனால் அவருடைய பிள்ளைக்கு குறைந்த வயதில் மரணம் ஏற்படுமா? உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுமா? இருக்காது. மது குடிக்கிறவனுக்கு தான் உடலில் பாதிப்புகள் ஏற்படும். அந்த மதுவை கூட, தன்னை பாதிக்கிற மதுவை கூட மறைத்து ஒரு மனிதன் குடிப்பதற்கு இந்த சமூகத்தில் அதை பாவம் என்று அறிந்த வைக்கிறான். ஆனா இந்த வரதட்சணைய மனித சமூகம், இஸ்லாமிய சமுதாயம் எப்படி விலகி வைத்திருக்கிறார்கள்? இந்த வரதட்சணை வாங்குவது ஒரு தனி மனிதனை பாதிக்கிற விஷயமாக இது பாவம் தான். அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்? சாதாரண பாவமா? ஒரு தனி மனிதனை பாதிக்கக்கூடிய பாவமா வரதட்சணை இருக்கிறதா? ஒரு வரதட்சணை ஒரு ஊரில் வாங்கப்படுவது என்றால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கிற தீமையாக இருக்குது. ஒரு வரதட்சணை அந்த ஊரில் தலைவீட்டாகிறது என்றால், வாங்கப்படுகிறது என்றால் அந்த ஊரை அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு ஊரை, ஒரு சமூகத்தை பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு வரதட்சணையை இஸ்லாமியர்கள் எப்படி செயல்படுத்துகிறார்கள்? பகிரங்கமாக செயல்படுத்துகிறார்கள், மேலை போட்டு செயல்படுத்துகிறார்கள். எல்லோரையும் அழைத்து திருமணத்திற்கு வாங்க, வரதட்சணை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுக்கு அழைக்கிறார்கள். உறவினர்களை அழைக்கிறார்கள், தெரிந்தவர்களை அழைக்கிறார்கள், எல்லோரையும் அழைத்து அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பாதிப்பு
நம்ம எப்படி அடையாளப்படுத்தியிருக்கிறோம்? மது குடிக்கிறதா ஒரு தகவல் விரும்ப மாட்டான். மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான்னு வச்சுக்க ஒரு பையன், அம்மா விட்டுருவாளா, அடி ஏற முடியுமாவா, சாப்பாடு கொடுத்துருவாளா, தூங்க விட்டுருவா, குழந்தை தள்ளிடுவா. அவன் யாரெல்லாம் ஃப்ரெண்ட் வச்சுருவான் எல்லா வீட்லையும் ஏறி சண்டை போட்டுருவா. எவன் மது கடைக்கு அழைச்சிட்டு போனாங்க அவங்க வீட்டில் போய் சண்டை பிடிப்பா. அவ்வளவு பிரச்சனைகள் அவன் மது குடித்ததனால் ஒரு குடும்பத்தில் ஏற்படும். அவனுடைய மாமாவுக்கு தகவல் போகும். அவர் மாமாவார் தாய் மாமன் வந்து சண்டை போடுவார், அறிவுரை சொல்வாரு. இப்படி அவனுக்கு அந்த பாவம் என்பதை உணர்த்துவதில் ஒரு குடும்பம் எவ்வளவு வேகமாக செயல்படுது. அடுத்த வாட்டி மது குடிக்கிறது பயப்படுவான். அத்தாக்காரர் குடிகாரர் கிடையாது, அதனால நான் குடிக்க மாட்டேன். அண்ணங்காரர் குடிகாரர் கிடையாது, அதனால நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய உறவினர்கள் யாரும் குடிகாரர்கள் இல்லை, நான் குடிக்க மாட்டேன். அப்படி சமூகத்தில் அவனுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறோம். அந்த தலைமையை உருவாக்கியிருக்கிறோம். வரதட்சணையை எல்லாரும் சேர்ந்து செய்ய மாதிரி தான் நம்ம உருவாக்கிறோம். அப்புறம் எப்படி வரதட்சணை ஒழியும்? வரதட்சணை பாவமாக ஒருத்தன் பார்ப்பான். மதுவை நாம் தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்த பாடலை வரதட்சணை ஒரு சமூகத்தை பாதிக்கிற பிரச்சனை என்று கற்றுக் கொடுத்துருக்கோமா? மது ஒரு தனி மனிதனை பாதிக்கும் என்று தெரிந்தால் கூட என் பிள்ளைய பாதிச்சிடக்கூடாதுங்கிறத அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தோமோ அதே மாதிரி வரதட்சணை அதை விட பல மடங்கு சமூகத்தை சீரழிக்கின்றால் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா? எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பத்திரிகை வச்சு கூப்பிடுறோம் அப்படின்னு பாருங்க. ஒரு பெரிய சமூகத்தை பாதிக்கிற பிரச்சனை இது. அதுக்கு பத்திரிகை வச்சு கூப்பிட்டா பையனை பார்க்கிறோம். ஓ அப்படியா, இது ஒரு தீமை இல்லையா அப்படி சொல்லி கொடுக்கணும். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அவனை கலப்புறது மாதிரி திருமணத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை காலையிலே எழுந்திரிச்சு அவனை குளிப்பாட்டி அவன் புது ட்ரெஸ் போட்டு அவனை ஜோடிச்சு அந்த பொம்பளை பிள்ளையை ஜோடிச்சு அதால அவனை அந்த திருமணத்துக்கு அழைச்சு போறாங்க. பார்க்கலாம், குழந்தை பருவத்தில் பார்க்கலாம். இது தீமை இல்லையா? நம்ம யாரையெல்லாம் பெரிய மனிதர்களாக நல்லவர்களாக நினைக்கிறோமே அவர்களெல்லாம் இருக்கிறார்களே, சமூகத்தில் சீர்திருத்தம் செய்ய போற ஊர்ல பெரிய செல்வந்தர்களாக அடையாளப்படுத்தினார்களே, சோசியல் சர்வீஸ் பொது சேவை செய்பவர்கள் அடையாளப்படுத்தினார்களே, அவர்களெல்லாம் இந்த திருமணத்தில் இருக்கிறார்களே. எங்க மாமா நிற்கிறாரு, சித்தப்பா நிற்கிறாரு, பெரியப்பா நிற்கிறாரு, எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த திருமணத்தில் நிற்கிறத பார்க்கக்கூடிய ஒருவர் எப்படி விலகிக் கொள்வான்? இது தீமை என்று விலகிக் கொள்வான? சின்ன பிள்ளையே நம்ம அந்த குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். இது தீமை இல்லை, இது பாவம் இல்லை அப்படின்னு அவனுக்கு நம்முடைய நடவடிக்கை வழியாக அவனுக்கு கற்றுத்தர மனசு போறான். அவங்க எப்படி அதுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். தீமை என்கிற உணர்வு உள்ளத்தில் எப்படி ஏற்படும்? நாம் செல்வதை பார்த்து பக்கத்தில் வீட்டில் இருக்கிறோம் பார்ப்போம். என்னை கூப்பிட்டார், ஆனாலும் இங்க போறாங்க அங்க போறாங்க, இவங்கெல்லாம் இந்த சமூகத்துக்கு பெரிய போராளிகள் மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு அடிபணிகிற அடியார்களாக இந்த உலகத்தில் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்களே, நல்லவர்கள் போல இருந்தார்களே, எல்லோரும் பொழுது நன்மையா போடுவாங்க. தீமை இல்லையா? பாவம் இல்லை என்று அவர்கள் வருகிறார். சமூகத்திற்கு நாம் இதை தீமையாக முதலிலே அடையாளம் திருமணத்தை ஒருவன் நம்மை அழைத்தால் நாம் கலந்து கொள்வது இருந்து புறக்கணிப்பின் வழியாகத்தான் அந்த வரதட்சணை நம்முடைய சமூகத்தில் இருந்து துணை தெரியப்படும். புரிந்து கொள்வதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இங்க வரதட்சணையை வாங்கி ஒருத்தன் திருமணம் பண்றாங்க வச்சுங்க, எந்த ஊர்ல நடக்கிற வணிகம், எந்த ஊர்ல நடக்கிற வரதட்சணை திருமணம் எந்த ஊர்ல நடக்குது அவ்வளவுதான். சாதாரண போயிருக்கோம். வரதட்சணை வாங்கி இங்கே ஊரில் திருமணம் நடத்தப்பட்டால் நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கும்? இந்த வரதட்சணையினால் நம்முடைய ஊரில் முதிர்கண்ணிகள் உருவாக இருக்கிறார்கள். புரியுதா? ஒரு சாதாரண கேள்வியில ஒருத்தம் முடிக்கிறதுனால கண்பார்வை போற பிரச்சனை இல்லை, அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுங்க, கல்லீரல் ஃபெயிலியர் ஆகுங்க, அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. வரதட்சணையை ஊரை அழைத்து வாங்கும் பொழுது நியாயப்படுத்தும் பொழுது நம்ம மனசுல என்ன வரும்னா, நம்ம ஊர்ல முதிர்கண்ணிகள் உருவாக இருக்கிறார்கள், நம்ம ஊர்ல ஏழைகள் சுரண்டப்பட இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் சுரண்டப்பட இருக்கிறார்கள், நம்ம ஊர்ல தற்கொலைகள் பெருக இருக்கிறது, நம்ம ஊர்ல விபச்சாரம் பெருக இருக்கிறது. இந்த வரதட்சணைக்கு பிறகு நடக்கிற காரியம் என்ன? இந்த தீமையெல்லாம் மறக்கிறது இல்லையா? வரதட்சணையினால ஸ்டப்படிக்குது, வரதட்சணையினால கொலை நடக்குது, வரதட்சணையினால குடும்பத்தார்கள் மனமையாக மாறுகிறார்கள், வரதட்சணையினால ஏழை வரதட்சணையினால வட்டி வாங்கலாம். இதெல்லாம் வரதட்சணை
என் ஊர்ல முதிர்கனி இருக்கக்கூடாது நினைக்கிறமா இல்லையா? கன்னிகள் ஒரு திருமணம் ஆகாம இருக்கிறதா முதிர்கனிகள். அப்படிப்பட்ட நிலை நம்முடைய ஊர்ல எந்த பெண்களுக்கும் ஏற்படக்கூடாது நினைச்சானா விஷமாய் விஷத்தை பண்ணலாம். தீமாய் வாங்கி குடிச்சோமா பிள்ளைக்கு ஒருத்தர் விஷத்தை அப்படிங்கிற உன் பிள்ளைக்கு நம்ம பிள்ளைக்கு தான் ஒருத்தர் குடித்தா அப்படிங்கிறோமா அது எப்படி எப்படி போச்சு கேட்பா இல்லையா? அது மாதிரி வரதட்சணை நஞ்சாக நாம் பார்க்கணும். அப்பதான் உழைக்க முடியும். வரதட்சணைக்கு எதிராக நாம் எடுக்கிற முதல் நடவடிக்கை முதல்ல நம்ம விளைக்கிறது. அடுத்தது என்ன? மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது. நம்ம மட்டும் விலகி இருக்கிறது இல்லை, மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வது. ஏன் அல்லாஹ் சொல்லுகிற மக்களை சிறப்பிக்கிறார். ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறதுல நன்மை கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் அந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லும்போது சிறப்பிக்கிறார். அல்லாஹ் திருமலையில சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கான ஒரு பண்பு, இந்த உம்மத்துக்கு ஒரு பண்பை அல்லாஹ் சொல்றான். ஒரு கிஃப்ட் அப்படின்னு வச்சுங்க, எவ்வளவோ தலைமுறையை அல்லாஹ் படித்திருக்காங்க. ஆரம்ப இஸ்லாத்துல எவ்வளவோ தலைமுறையை படிச்சிருக்கான். அந்த தலைமுறை மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வழங்காத ஒரு கிஃப்ட் என்ன? சிறந்த ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் நம்மளை அழைக்கிறான். ஏன் அழைக்கிறான் சிறந்த சமுதாயமே? நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தருகிறீர்கள். அல்லாஹ் பிடிச்சமா தாய் நீ மட்டும் சுமாராக தொழுதுகிறது அல்லாஹ் பிடிக்குமா? என்ன தொழுதிய? அல்லாஹ்வுடைய கேள்வி என்ன? மக்களிடத்தில் எழுந்து சொன்னாயா என்கிற கேள்வி நமக்கு பொறுப்புதான். அல்ல ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். அந்த எல்லைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கேள்வி கேட்பான். அரசாங்கத்துடைய ரூல் அப்படிதான் இருக்கு. ஒரு ஸ்டேஷன் இருந்தா ஸ்டேஷன்ல எஸ்ஐஆர் என்ன தகுதி இருக்கிறதோ அதை பத்தி மட்டும்தான் மேல இருக்கிற அதிகாரி கேட்பான். மேல இருக்கிற அதிகாரிக்கு எஸ்ஐக்கு தகுந்த மாதிரியான கேள்வி கிடையாது. அவருக்கு அவருடைய ஸ்டேஷன் இருக்கு, தாலுகா இருக்கா அதுக்குள்ள கேள்வி, மாவட்ட அளவில் இருக்கா அதுக்குள்ள கேள்வி, ஒரு 4 மாவட்டத்தை சேர்த்து ஒரு மண்டல அளவில் இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி. அப்படி அவர்களுடைய பொறுப்புக்கு தக்க அரசாங்கம் வகுத்து வைத்திருக்கிற கேள்வி. அது மாதிரி மனிதர்களுக்கு கூட அல்லாஹ் விதித்து வைப்பான். இப்படிதான் கேள்வி இப்படிதான் கேட்கணும். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருக்கிற நிலையில இந்த தீமையை குறித்து நம்ம எடுத்து சொல்லுவோம். இஸ்லாமிய அழகான சொல்வதற்கு கூட புரியுது. சிறந்த சமுதாயம் என்கிற பட்டியலை நாம் இடம்பெறுவதற்கு தந்திருக்கிற ஒரு கிஃப்ட், இது வாய்ப்பு. அந்த பட்டியலை நாம் இன்றைக்கு இருக்கிறோமா? ஏன் இந்த ஊரை தடுக்க முடியாது? இந்த வரதட்சணையை வளர்ந்துகளேங்கிறதோடு நிற்கிறதுனால அதை தடுக்க முடியுமா? தீமை அடுத்தவங்க சொல்லணும். தீமை என்பதை மேலே கொண்டு சொன்ன பிறகுதான், தீமை என்பதை பெருந்தெருவாக வீதியாக பிரச்சாரம் செய்யப்பட்ட பிறகுதான் வரதட்சணையை வாங்குறது விடுகிற மக்களாக மாறினார்கள் இல்லையா? சொன்னதான அப்ப இந்த அதிராபட்டினத்துல வரதட்சணையை ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம சொல்வதின் வழியாக தான் ஒழிக்க முடியும். முதல்ல புரிஞ்சுங்க, நம்ம அது பாவம் என்று விலகி வைத்திருக்கிறதை மட்டும் கடைபிடிக்காமல் மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை சொல்லணும். இந்த தீமை எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்? மிகப்பெரிய பாதிப்பை இந்த வரதட்சணை ஏற்படுத்துகிறது. சாதாரணமான விஷயம் கிடையாது. உளவியல் ரீதியாக மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வரதட்சணையால். இன்னைக்கு தௌஹீது தமிழகத்தில் ஏற்பட்டு அது ஒரு பெரிய புரட்சியாக இன்றைக்கு மாறி அப்படி மக்களுடைய உள்ளங்களிலே விதிக்கப்பட்டு இந்த கொள்கையை இன்றைக்கு கடைபிடிக்கிற மக்களாக லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், குடும்பங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பொம்பளைக்குள்ள பிறந்ததுன்னு சொல்லி ஒருத்தப்பட என்ன செய்யல, கவலைப்படல. ஏன்னா நீங்க வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றது ஒரு கூட்டம் இருக்கலாம். இவன் வரதட்சணை கொடுக்க மாட்டாங்கிறது உறுதியா இருக்கலாம். அதனால இவருக்கு பொம்பளைக்குள்ள பிறந்தாலும் அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட முடியுங்கிறதுனால அளவு தூங்குறான். இந்த வரதட்சணை வாங்குகிற நிலை என்பது ஒரு காலத்தில் இப்ப இருக்கு. தௌஹீத் இந்த தமிழகத்திலே அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக தமிழக மக்களுடைய நிலை என இன்றைக்கும் பல ஊர்களுக்கு இருக்கிறது. வரதட்சணையை வெளிப்படையாக மறைமுகமாக வாங்குவதனால் இந்த பாதிப்புகளை எல்லாம் மனிதர்கள் அடைகிறார்கள். இப்படிப்பட்ட பாதிப்பு மனநோயாளிகளாக மாறிவிடுகிறார். மனநோயாளிகளாக ஏன் வயசு கொண்டு பொண்ணு திருமணம் முடிச்சு கொடுக்கணும், திருமணம் முடிச்சு கொடுக்கணும், திருமணம் முடிச்சு கொடுக்கணும். வரதட்சணை கொடுத்தானா நீங்க திருமணம் முடிக்க முடியும். நம்ம ஊர்ல அவன் கேட்கறது கொஞ்ச நேரம் இல்ல, 50 பவுன் தான் கேட்கலாம், 100 பவுன் தான் கேட்கலாம், 20 பவுன் தான் கேட்கலாம். அவனுடைய வசதியை அவனே தீர்மானிக்கிறான். என்னுடைய வேலை இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு தோண மாதிரி வரதட்சணை கேட்கலாம். இந்த வரதட்சணை நம்மளால
முடியுமா? எப்படி மனித குலத்திற்கான கேடாக இருக்கிறது பாருங்கள். இதற்கான நாடுதான் இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்றிருக்கிற முஸ்லிம்கள் எப்படி பார்க்கணும்? உங்களுடைய நிம்மதியை, அமைதியை, ஒரு குடும்பத்துடைய நிம்மதியை சீர்குலைக்கிறது. சாதாரண இல்லை. அவன் நினைக்கிறான், நம்ம அத்தா சம்பாதிக்கிறது நம்முடைய குடும்பத்துக்கே பத்தல, நான் சம்பாதிக்கிறது எனக்கே பத்தல, நான் சம்பாதிக்கிறது பிள்ளைகளுடைய அவர்களுக்கு தேவையான உணவைகளை கொடுப்பதற்கு பத்தல. வரதட்சணை பாதிகள் எப்படிமா நம்மளால கொடுக்க முடியும்? ஒண்ணு பெரிய பெரிய ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள திருமணம் முடிக்கணுமே, நம்மகிட்ட நகை இல்லையே, அதை கொடுப்பதற்கான பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே என்று பெண்ணை பெற்றவர்கள் எல்லாம் மனநோயாளியாக மாறுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய தீமை இந்த சமூகம். சாதாரண தீமையா? இதெல்லாம் நடக்கிறது, இன்றைக்கு நடக்கிறது. வரதட்சணை எங்கெல்லாம் தலைவிட்டார்களோ அங்கெல்லாம் இது நடக்கிறது சொல்ல முடியாது. இரவு நேரத்துல பெண் பிள்ளையை பெற்றவன் அப்படியே பிறந்து கொடுத்தான், தூக்கம் வரல, அப்படியே அவனுக்கு தூக்கம் வரல, அப்படியே பிறந்து படுத்தவன் எந்திரிச்சு உட்கார்ந்தா அம்மா ராய் அவனுக்கு கொடுப்பாங்க. அவனுக்குள்ள எப்படி கல்யாணம் போறது இல்லையே, இவன் சம்பாதிக்கிறது பத்திரனால என்ன பண்ண போறது தெரியலையே, சொந்தக்காரன் வீட்டில் இருக்கிற பெண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சாங்க, இவளோட 2 வயசு இளமையா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டாரு, இவளோட படிச்சவங்க கல்யாணம் பண்ணிட்டாரு, இவளோட தெருவில் வாழ்ந்தவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாரு, எய்த விட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு, நம்ம பிள்ளைக்கு எப்பமா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு தாய் தன்னுடைய உள்ளத்திலே தூக்கத்தை இருந்து கலப்பாலே வெளியில தெரியுமா? அவருடைய அறிவுனா வெளியில நம்ம ஒருத்தருடைய கஷ்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்? அவன் வெளியில சொல்லி அதை அழுதாதான் அவர் சிரமப்படாம நினைக்கிறோம், இழந்திருக்கிற இழப்பினுடைய அளவை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் வெளியில சொல்லி அழ முடியுமா? ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை இழந்து மனநோயாளியாக பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க. ஒருத்தருக்கு திருமணம் முடிப்பதற்கு தாமதமாவதற்கு என்ன காரணம்? தாமதமாவதற்கு என்ன காரணம்? வரதட்சணை காரணம் இல்லையா? அவருக்கு தகுதி இல்லையா? திருமணம் முடிப்பதற்கான எல்லா தகுதிகளும் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. ஆனால் ஏன் திருமணம் முடிக்க ஆள் வரவில்லை? இல்லையா? ஏன் வரல? வரதட்சணை. வரதட்சணை தந்தா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ரெடி, வரதட்சணை தந்தா இப்பே கல்யாணம் பண்ணிக்கிறது ரெடி. ஆனால் வரதட்சணை தரவில்லை என்பதற்காக வேண்டி ஆண்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. பெண் பிள்ளை குமராகவே இருக்கிறார். இதெல்லாம் எப்ப மாற்ற போறோம்? எப்படி மாற்ற போறோம்? யார் மாற்ற போறது? நம்ம ஊர்ல நம்ம மாற்றாம எவன் மாற்ற முடியும்? நீங்க போய் விட்டுப்பேட்டையில மாத்தீங்கன்னா உங்களை சொல்ல வரவில்லை. நீங்க எங்கேயும் போய் பக்கத்துல இருக்கிற புதுப்பட்டத்துல போய் மாத்தீங்கன்னா உங்களை சொல்லல. மாவட்டத்துக்கே நீங்க மாற்றுகிற மனிதர் எல்லாம் மாறுங்க ஊர்ல அதை சொல்லல. உங்க ஊரில் யார் மாற்றுவோம்? மதுரையிலே வந்து எவரும் மாற்ற மாட்டான், கன்னியாகுமரியில வந்து எவரும் மாற்ற மாட்டான், நீங்க தான் மாற்ற வேண்டும். வரதட்சணை திருமணம் நடக்கிறது என்றால் இந்த ஊர்ல பெண் குமர்களை தேர்ப்பதற்கான நிலையை ஏற்படுத்துவதற்கு ஒன்றுமணி செய்கிறார்கள். இந்த ஆதரிக்க முடியாது. எப்படி ஆதரிக்க முடியும்? மனநோயாளிகளாக மாற்றப்படுகிற குடும்பங்கள். தன்மானத்தை இழந்து ஒரு மனிதன் மற்றவர்களிடத்திலே கையேறி நிற்கிறாங்க. வசிக்கிறப்ப காசு கேட்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய உச்சபட்ச தேவை என்ன? பசி. வசிச்சா அவன் சாப்பிடணும். அவன் வீடு இருக்கிற இருப்பிடம், நல்ல இருப்பிடம் நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்படுத்தி தர வேண்டும். அப்ப கூட போய் உட்கார்ந்து போய் எனக்கு காசு தான் கேட்கல. ஆனால் பெண் குமர் அவருடைய வீட்டில் வயது வந்து ஒவ்வொரு ஆண்டையும் கடந்து செல்கிற பொழுது தன்மானத்தை இழந்து வைத்திருக்கிறார். உறவினர்கிட்ட இதுவரைக்கும் கேட்காதவன், அண்ணன் உதவி கேட்காதவன், தம்பிட்ட உதவி கேட்காதவன், சொந்தக்காரன் உதவி கேட்காதவன் போய் இருக்கிறாங்க. அவருடைய உள்ளம் எப்படி கிடைக்கும்? கல்யாணம் வச்சிருக்க பிள்ளைக்கு ஏதாவது பண்ணுங்க, அந்த சில பேருக்கு நீங்க சில பேருங்க வரதட்சணை கேட்கறாங்க, இந்த பொண்ணு நிறைய நீங்க தாங்க அப்படி கேட்கிறாங்க. தன்மானத்தை இழந்து இன்றைக்கு நிறைய நபர்கள் சொந்தக்காரன் போயிருக்கிறான். பள்ளிவாசல்களை இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிற அந்த குரலை நம்மால் ஏன் நிறுத்த முடியல? மிச்சா எப்ப நிறுத்த போறோம்? எந்த தலைமுறைகளை ஒன்றுமில்லாமல் பூஜ்யமாக நிறுத்தும்? வரதட்சணையே ஒழிக்கப்பட்ட நகரமாக இந்த அதிரை நகரம் எப்பொழுது மாறும்? பள்ளிவாசல் தொழுகை நடத்தி முடிச்ச உடனே அஸ்ஸலாமு அதற்கு சலாம் கொடுத்தார். பெண் குமரிக்காக வந்திருக்கிறேன் அப்படி இவரு அஸ்ஸலாமு அலைக்கும். பெண் குமரிக்காக வந்திருந்தார் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அவனா விரும்பி எடுக்கிறான் பிச்சைய.
சொந்த ஊர்ல இருக்கிற தெரிஞ்சு வேண்டும் சொல்லி எத்தனையோ நபர்கள் வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்கிறார்கள். வெளியூர்ல போய் அந்த முசாஃபிரை போல நிற்கிறார்கள். வீடு வீடா கேட்கிறாங்க, பள்ளிவாசல் கேட்கிறாங்க, ஏதோ கிடைக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறாங்க. அப்படி பிச்சைக்காரர்களான இந்த சமூகத்தில் பல பேரை அலைய விட்டிருப்பதற்கு இந்த வரதட்சணை காரணம் என்றால் இதை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? என் சமூகத்தை நிம்மதியை படைக்கிற இந்த காரியம், இந்த தீமையை நான் எப்படி அதை சரியான எப்படி பார்க்க முடியும்? பார்த்துக் கொண்டு எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அப்போ புரியுது எவ்வளவு பெரிய ஒரு தீமை இது. சாதாரணமான தீமையா இது? வெளிநாட்டுக்கு போறாங்க, நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு எதுக்கு போறாங்க? வெளிநாட்டு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் குடும்பம் நடத்துறான், குடும்பம் போறதுக்கு இனிமேல் சரசரசு பெரிய பெரிய வெளிநாட்டுக்கு போகணும் பண்ணிருக்காரு. வெளிநாட்டு போறதுமே அப்பா மாதிரி சொல்றா, வெளிநாட்டுக்கு போறான். வெளிநாட்டு போறதுக்கான காரணம் என்ன? வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு பலரிடத்தை கேட்டால் 80% ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? தங்கச்சி கல்யாணம் பண்ணுவாங்க, அக்கா வந்து இவ்வளவு வயசு, உங்களுக்கே கல்யாணம் பண்ண வயசா தானே, அவங்க அக்கா இருக்குது, அக்கா கல்யாணம் பண்ணுவாங்க, அக்காவை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணதான் உண்டு. 2 தங்கச்சி இருக்குது, அந்த தங்கச்சி கல்யாணம் முடிச்சுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி எல்லா நாளும் ஊருக்கே வராம 2 பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் கொடுப்பதற்காக வெளிநாட்டில் இருக்கிறார்கள். கல்யாணம் முடித்து கொடுத்ததற்காக வாங்கப்பட்ட கடனை அடைப்பதற்காக வீட்டு வெளிநாடு செல்கிறார்கள். வெளிநாடு செல்வனுடைய 80% மக்கள் அந்த பொம்பளை பிள்ளைக்கு வரதட்சணை கேட்பாங்க, அது கொடுக்கணுமே. கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்காக வெளிநாடு போவாங்க. வெளிநாட்டு வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையா? சாதாரண வாழ்க்கை. அவருடைய நிலைமையை குறைக்கிறானே இந்த திருமணத்திற்காக நீங்கள் வாழ்வதற்கு தான் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றது வாழ்வதற்கு தானே, மகிழ்ச்சியா இருக்கிறது தானே, மனைவி பிள்ளைகளோட பெற்றோரோட இருப்பதற்கு தானே, உறவோடு இருப்பதற்கு தானே. அந்த உறவினர்களுடைய உறவுகளை எல்லாம் துண்டித்து விட்டு, குடும்பத்தாருடைய உறவுகளை எல்லாம் துண்டித்து விட்டு வெளிநாடு செல்வதற்கு இந்த பெண் பிள்ளையை திருமணம் முடித்து கொடுப்பதற்கான காரணமாக வரதட்சணை இருக்கிறது என்றால் மனிதனுடைய வாழ்க்கையை முடிச்சு குடிக்கிற இந்த தீமையை நாம் ஆதரிப்போமா? சாதாரண தீமையா இது? இளமையை துடைக்கிறான். வெளிநாட்டில் ஒவ்வொருவரும் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் சாதாரணமான கஷ்டம் அல்ல. அவ்வளவு கஷ்டங்களை அவன் வெளிநாட்டை அனுபவித்தான். பத்துக்கு 10 ரூம்ல வருகிறான். வாங்க சம்பளத்தை அவனுடைய தேவைகளுக்கான அந்த தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்வதற்கு சேர்த்து வீட்டுக்கு அனுப்பினா ஒரு நகையை வாங்கலாம், ஒரு பொருளை வாங்கலாம், கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம், கடன் அடைக்கலாம். அவனுடைய தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்வதில்லை. தோழர்களே, இதற்கு வரதட்சணை காரணம் இல்லையா? இங்க உட்கார்ந்து நம்ம டெய்லி ஆகாரம் சாப்பிடுறோம், டெய்லி சுடுசோறு வச்சு சாப்பிடுறோம். அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குழம்பு, அந்த குழம்பை கூட அந்த ஆணத்தை கூட மத்தியானம் வச்ச ஆணத்தை நைட்டு ஒதுக்கிறதுல நைட்டு டிஃபன், காலையில டிஃபன், மத்தியானம் ஆகல மத்தியானம் அந்த குழம்பு. ஆனா வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிலைமை தெரியுமா? ஒரு நாள் ஆக்கிய குழம்பு தான், வாரத்தில் முதல் நாள் வைத்த குழம்பு தான் அந்த வாரத்தினுடைய இறுதி வரைக்கும் உனக்கு தொட்டுக்கிறது. ஏன்? கல்யாணம் வரதட்சணைக்காக போய் நிற்கிறாங்க. வாங்க கடனை திருமணத்துக்கு வாங்க கடனை நிறைவேற்றுவதற்காக போய் நிற்கிறாங்க. எவ்வளவு பெரிய இந்த சமூகத்தினுடைய அமைதியை குறைக்கிறது. மனைவியோடு வாழ வேண்டிய வயதில் மனைவியை விட்டு பிரித்து வாழ்கிறான். தந்தைக்கு செய்ய வேண்டிய பணிகளை அருகிலிருந்து செய்யக்கூடிய வயதில் தந்தையை பிரித்து வாழ
துடிச்சு போறான். வர முடியுமாங்க? இங்க இருக்கிறோம் போய் கலந்துக்கிறோம். வெளிநாட்டுக்கு போறவன் வரதட்சணை இல்லாத போனவனே அத்தானார் இறந்துட்டாலும் துடிக்கிறான். இப்படியெல்லாம் வளர்றாரு இந்த உலகத்துல. நான் சிறுவனாக வாங்கி கேட்டதையாக கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தகப்பனார் இருந்திருக்கிறார். அந்த தகப்பனாருடைய முகத்தை பார்க்க முடியலையே. எங்க அத்தாவுடைய முகத்தை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இப்ப தொட முடியலையே. அத்தாவுக்காக வேண்டி இறுதியாக வைக்கப்படுகிற அந்த தொழிலை நான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேனே, நடத்த முடியலையே அப்படின்னு அவன் பண்ற கஷ்டம் இருக்கிற. இதனால் அது ஏற்படுகிறது எவ்வளவு பெரிய விபரீதங்களை இந்த சமூகம் சாதாரணமான பிரச்சனை அல்ல. நிறைய பார்க்கிறோம் இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் நீங்கள் தேடி பார்த்தால் அவ்வளவு செய்திகள் வரதட்சணையினால். தமிழ்நாட்டில் நடத்தப்படுகிற ஒரு நாளைக்கு 20 கொலை நடக்குது. தற்கொலைகளும் கொலைகள். பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்கள் எதற்காக இருக்கிறாங்க அப்படின்னு ஆய்வறிக்கை, அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்படுகிறது. இவர்கள் இறப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தற்கொலை செய்யறாங்க, கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி பெண்கள் கொல்லப்படுவதற்கும் தற்கொலை செய்து கொள்வதற்கும் காரணமாக இருப்பது வரதட்சணை. அப்படி வரதட்சணையினால் கொல்லப்பட்ட பெண்கள் எவ்வளவு பேர்னா 20 பேர் ஒரு நாளைக்கு. இவ்வளவு கொலை நடக்குது. இந்த விபரீதத்தினால் இது சாதாரண விஷயமா? எந்த அளவுக்கு இந்த சமூகம் இந்த சமுதாயம் சீர்கட்டிருக்கிறது என்றால் எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கிறார். பாவனை யாரும் சொல்லல, அது வெறுத்தவர்களும் சொல்லல, பாஞ்சாலரான நகரமாக பிரச்சாரம் பண்ணல. என் வீட்டு படியேறி பத்திரிகை போட்டினா உன்னை அவ்வளவுதான் கோவப்படல. மது பிடிக்கிறது ஒரு பத்திரிகை போட்டா எல்லாரும் குடும்பத்தோடுவாங்க. மது பிடிக்க போறோம் கூப்பிடலாம், செருப்பு காட்டி அடிக்க மாட்டோம். எவ்வளோ கூப்பிடா மது பிடிக்கிறதுக்கு அப்படி கேட்க மாட்டோம். அவனை பாதிக்கிற தீமையை கூட அதை நம்ம எப்படி பிடிக்க வச்சிருக்கணும். ஆறு கூப்பிடுறப்ப வந்துடுறேன், எல்லாரும் வந்துடுறேன், எல்லாம் வந்துடுறேன், எழுதுகையா அப்படின்னு கேட்டு போக நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறோம். சமூகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இப்படிப்பட்ட சமூகம் செருப்பால் அடிச்ச மாதிரி அரசாங்கம் திட்டங்களை வைக்கும். எவ்வளவு பெற்ற கேடு கட்ட ஒரு சமூகமாக உருவாகி இருக்கிறது பாருங்க. செருப்பால் அடிக்கிற அரசாங்கம் அடிக்கிற அவ்வளவுதான், அடிக்கிற குறையாக திட்டங்களை அறிவிக்கிறார். அரசாங்கம் என்ன பண்ணுவோம்? சாலை வசதி இல்லாதவர்களையும் சாலை ஏற்படுத்தி தரும். குளமே இல்லை குடிக்கிறதுக்கு குளத்தை வெட்டி கொடுப்பான். விவசாயம் பண்றதுக்கு மின்சாரம் வேணும், அரசாங்கம் மின்சாரம் தருவான். அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவையை செய்து கொடுப்பதற்கு அரசாங்கம். ஆனால் அரசாங்கம் சில திட்டங்களை இருக்கு. மனித சமூகத்தில் கேடு கட்டவர்களால் செய்த இந்த காரியங்களுக்காக வேண்டி அரசாங்கம் போடுகிற இந்த திட்டங்கள் எல்லாம் மனித சமூகத்தை காரி உமிழ்வது போல கேவலப்பட்ட நம்ம தலைவரின் எதுக்காக அரசாங்கம் திட்டம் போடுறாங்க. 1992 ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு திட்டத்தை போடுகிறாங்க. என்ன திட்டம் போட்டாங்க தெரியுமா? தொட்டி குழந்தை திட்டமாக. தொட்டி குழந்தை திட்டம். ஏன் என்ன காரணம்? நீ பொம்பளைக்குள்ள பிறந்தா உன் கேரக்டர் எப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா புதிய சொல்லுதுல நீ என்னென்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். ஏன் பொம்பளைக்குள்ள பிறந்தா அதை கொலை பண்றான் சொல்லி அதை வளர்க்கறதுக்கு வளர்க்க முடியலைன்னா நீ என்னட்ட கொடுத்துருப்பா, கொண்டுடாத. பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி நீ கொண்டுடாத, என்னட்ட கொடுக்குறே அப்படின்னு சொல்லி தொட்டி குழந்தை திட்டம் ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை மக்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிறது என்றால் அதன் மூலமாக பெண்கள் பெண் பிள்ளைகள் கொல்லப்படாமல் தடுக்கிறதுக்கு அந்த திட்டத்தை அரசாங்கம் வைக்கிறது என்றால் எவ்வளவு ஒரு தீமையை இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த சமூகம் அடைக்கும், பெண்ணிலம் அடைந்து கொண்டிருக்கிறது. வெக்கமா இந்த திட்டத்தை நம்ம ஆதரிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு சமூகம். நீங்கெல்லாம் நீ கொண்டாத உன் சமூகத்துக்கு நான் செஞ்சு தர அரசாங்கம் நமக்கு கொடுக்குதுன்னா நம்ம வெக்கி தர முடிய வேணாம். அதாவது எந்த அளவுக்கு என்றால் இந்த மாதிரி பெண்களுக்கு வரதட்சணையை கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் குழந்தைய வயிற்றிலேயே கொலை பண்ணிடும். அதனுடைய ஆதாரங்கள் தான் தொட்டி குழந்தை திட்டம் தான். வயிற்றிலேயே அதை சமாளி கட்டிடலாம், போய் ஸ்டே பண்ணி பார்க்கலாம். கும்பல பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அதை கருவளர்ப்பு செய்து கொடுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கருவளைப்புகள் நடத்தப்படுகிறது. புள்ளிவிவரங்கள் அரசாங்கம் சொல்லுகிற புள்ளிவிவரங்கள் லட்சக்கணக்கான. இந்தியாவில் மட்டும் 30 லட்சம் கருவளைப்பு
எதற்காக நோக்கம் என்ன? கரெக்டா பொம்பளை பிள்ளைய மட்டும் தெரியாது. பொம்பளை பிள்ளை பிறந்தா மட்டும் அந்த கல்வியை கிடைக்க விடுறாங்க. பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்து பொம்பளை பிள்ளையா கல்வி கிடைக்கும். எதுக்காக இருந்தா இந்த வரதட்சணையை பகிரங்கமாக ஆதரிக்கிற இந்த சமூகம் இருப்பதன் காரணத்தினால்தான் பார்க்கலாம். 2 புள்ள பொம்பளை பிள்ளை இதுவும் பொம்பளை பிள்ளையா போனா இந்த பாதையெல்லாம் வரதட்சணை கேட்பாரு. அந்த வரதட்சணை நம்மளால கொடுக்க முடியாது. கடனை வாங்கி கல்யாணம் பண்ணணுமே, கடனை நம்மளால கட்ட முடியாம அவரிடத்தில் தலைமுறை நிற்கிறமே, அவமானப்பட்டு நிற்கிறமே, மனம் நொந்து மனநோயாளியாக மாற நிலை ஏற்படுமே. இப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்படுத்த கூடாது. அந்த கல்வாக இருக்கும் பொழுது குழந்தை பெண் குழந்தை என்றால் அதை கொலை செய்வதால் இன்னும் சில பேர் என்ன பண்றான், கல்விகளுக்கு செய்ய முடியல. அதனால இந்த திட்டம் கல்விகளுக்கு செய்ய முடியல. நாய்க்கு போறாங்க, குழந்தை வளர்ந்துருச்சு, இதுக்கு மேல அந்த கல்வியை கலக்கிறாங்க, தாய்க்கு மாறி பேர் குழந்தை பிறக்கும் அவ்வளவுதான், வேற வழி இல்லை அப்படின்றாங்க. மருத்துவத்துல என்ன பண்றா, அந்த குழந்தை பெற்ற உடனே அது கும்பல குழந்தை பெற்ற உடனே ஒரு தாய் அந்த குழந்தையை துணியில சுத்தி வாய்க்கால இன்னைக்கு பார்க்கிறோம் தொலைக்காட்சியில. ஏன் இருக்கா எத்தனையோ பேர் குழந்தை இல்லாத கொடுக்கலாம்ல, ஏன் கொண்டு போய் போடுறா வாய்க்கால கும்பல? அந்த குழந்தை பிறந்த உடனே பூமியை தோண்டி அதை நீரோடு புதைத்து விடுகிறார்கள். குழந்தை பிறந்த உடனே கள்ளிப்பாலை அதுக்கு கொடுக்கிற பால் தான் கொடுக்கும் தாய்ப்பால். அதுக்கு பதிலாக கள்ளிப்பாலை கொடுத்து கொலை செய்கிறாள் ஒரு தாய். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையுடைய வாயில் நெல்மணிகள் இருக்குல்ல, அதை தூக்கி போடுவாங்க, வாயில போட்டு பொத்திடுவாங்க வாயில. அப்படியே தொண்டை போய் மூச்சு தரவி அந்த குழந்தை இறந்து விடும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை தூக்கி குப்பை கட்டி வீசி விடுகிறார்கள். யாரும் தெரியாம முதல்ல தூக்கி போடுறான், துணியில சுத்தி எங்கேயாவது மூளையில தள்ளி விடுறான். சட்டம் கேட்டு போய் ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறார், ரோட்ல நடந்து போன ஆள் இருக்கிறார், ஒரு நாய் தூக்கிட்டு வருது, குழந்தை கத்திர சவுண்ட் கேட்குது, நாய் அடிச்சு இருக்கு, அது எங்க பார்த்தா குழந்தை. இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா என்ன புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு தீமை என்று விளங்காமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துகிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கொல்வதற்கு துணிவாரா? ஒரு தாய் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை இந்த சமூகத்துக்கு இந்த வரதட்சணை ஏற்படுத்துது பாருங்க. ஒரு தாய் கொல்வாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பூமியிலனா உறவாடுவதற்கு தகுதியானவங்க யாரு அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய தாய் அது உறவாடுவதற்கு தகுதி. மீண்டும் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உன்னுடைய தாய். மீண்டும் கேட்கிறார்கள் உன்னுடைய தாய். மீண்டும் கேட்கிறார்கள் உன்னுடைய தந்தை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப தாயை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மீது குழந்தை மீது அவ்வளவு அன்பு செலுத்துவார். நம்ம எவ்வளவு பெரிய திருடனா இருக்கட்டும், எவ்வளவு திருடிக்கவே மாட்டாங்க தாய் சொல்லுவான். எந்த தாயும் நம்முடைய பிள்ளைகளுக்காக சாப்பிட மாட்டா. எவ்வளவுதான் ஒரு தாய்க்கு ஒருத்தன் உணவு கொடுக்காமல் தாயை கஷ்டப்படுத்தினால் கூட அவன் கஷ்டப்படுகிறான் என்றால் அந்த தாய்க்கு மனசு உடைக்கும். அவன் கையால் முன்னி வச்சுட்டு இதெல்லாம் கொடுப்பான், அவன் சாப்பிடலன்னா கூட அந்த பிள்ளைக்கு கொடுப்பான். அப்படி இலகிய மனம் படைத்தவர் தான் தாய். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுறார். கருவை சுமந்து அந்த குழந்தை நல்லபடியாக வளர்க்கிறதுக்காக வேண்டி அவர் நினைச்ச உணவை சாப்பிட மாட்டார். ஏன்? குழந்தைக்கு ஒத்துக்காம வாங்கி எடுத்துட்டோம்னா கருபாதிச்சு. அப்ப அந்த கரு நல்லா வளரணும்னா எது உடனடியாக செய்யணுமோ அந்த உணவு சாப்பிடணும். கருவில எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக நீண்ட தூர பயணத்தை தவிர்க்கிறார். அந்த கருவுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர் குப்பரப்படுத்த நினைச்ச மாதிரி தூங்குறதில்லை. அந்த கருவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் அதற்காக வேண்டி இழந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார் என்றால் அந்த தாய் தான் சொல்றார், அந்த குழந்தைக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் பண்றாரு. குழந்தைக்காக வேண்டி அவ எவ்வளவு சிரமங்களை சந்தித்திருப்பாள். அந்த கருவுல சுமக்கிறப்ப
ஊசி போடுறதுக்கே வரமாட்டேன்னு சொல்றவர். டாக்டர் வாங்க, உடம்பு பயங்கரமா தொடாடிக்குது, வாங்க ஊசி போடணும். டாக்டர் போய் பார்ப்பா, நான் வரலத்தான். ஏன் ஊசி போட்டா பயம். ஆனா இப்படிக்கிற முன்னாடி ஊசி போடுறதுக்கு வர ஏன் குழந்தைக்கு ஊசி போட்டா குழந்தைக்கு நல்லா வளரும். மாத்திரை டாக்டர் பார்த்தா மாத்திரை கொடுப்பாங்க, கசப்பையான மாத்திரையெல்லாம் முடிக்காதுன்னு சொன்னவ இப்போ வர டாக்டர் பார்க்க ஏன் இந்த மாத்திரை சாப்பிட்டா குழந்தை நல்லா வளரும்ல. அப்ப குழந்தைக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழுற ஒரு பெண், ஒரு தாய் அந்த குழந்தையை எப்படியாவது நல்லபடியாக பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 10 மாசம் வயிற்றுல சுமந்து ஒவ்வொருவரையும் யாருடைய குழந்தைக்காக தியாகம் செய்கிற ஒரு தாய், பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்றவுடன் அதை கொல்ல துணிகிறார் என்றால் சமூகத்தில் இவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த வரதட்சணை ஏற்படுத்தி வந்தது. அந்த வரதட்சணையை இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழ்ந்துதான் வரதட்சணை திருமணத்தை போய் பங்கெடுக்கிறான். அது தீமை என்று அவனுக்கு கொஞ்சம் கூட இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த சமூகத்துக்கு ஏற்பட நினைக்கல. அவனுடைய மனசுல என்ன ஓடுது, இந்த பிரியாணி திங்கிறதுக்கு ஒரு சமூகத்துக்கு இந்த பிரியாணியை திங்கிறதுனால இவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்னா அந்த பிரியாணியை போய் நம்ம கை வைப்போம். ஒரு விஷத்தை ஒரு சோதனை பண்ணான், அவன் சோதனை கூட திம்ப மாட்டாம தூக்கி எறிய மாட்டாம, அவங்க மதுவை கடந்து அந்த சோதனை கொடுக்குறா மதுவை கடந்துக்காக சாப்பிடுவோம் தூக்கி எறிய மாட்டாம, இந்த பிரியாணியை சாப்பிடறதுக்காக போறான். நாட்டு கட்டுப்படுத்த முடியாது. நான் அந்த கையை வச்சு இங்க திங்கிறதுனால இதை ஆதரிக்கிறேன் என்கிற நிலை இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி பாடுபடுத்தணும். பாத்துங்க, அக்கா இருக்கிற, மாமா இருக்கிற, அண்ணன் இருக்கிற, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிற, ஜமாத் தலைவர் இருக்கிற, அதற்கு இருக்கிற, ஊரே சேர்ந்து ஆதரிக்கிறான். அப்ப இது பாவங்க போல இருக்கு, நம்மளும் செய்யணும். அப்படி தலைமுறைகள் உருவாக்கப்பட்டால் எப்படி இந்த ஊர்ல வரதட்சணைகள் ஒழிக்கப்படும், வரதட்சணை இல்லாமல் போகும். எல்லோரும் அதற்கு எதிராக புறக்கணிப்பது மட்டுமல்ல, பிரச்சாரம் செய்யும். நிறைய கொலைகள் இந்த வரதட்சணையினால் ஏற்படுது. சாதாரணமான தீமை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிற சுதந்திரத்தை போல கண்ணியத்தை போல உலகத்தில் எந்த பண்பையும் வளர்ந்தது. புரட்சிகரமான மார்க்கம் இஸ்லாம். மனித குலத்திற்கு வழிகாட்டுகிற நெறியை ஏற்படுத்தி தருகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். இதை ஃபாலோ பண்ண உனக்கு எந்த பிரச்சனையும் இந்த உலகத்தில் இல்லை, மறுமையிலே உனக்கு இல்லைன்னு கொள்கையை பார்க்கணும். الله أكبر الله أكبر الله
தொழுகை ஆரம்பிக்கிறதுனால 5 நிமிடத்தில் இந்த உரையை நம்ம நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளவு தீமைகளும் பாதிப்புகளும் அதில் இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் வாழுகிற நெறியை சொல்லித் தருகிற மார்க்கம். பெண்களுக்கு அவ்வளவு உரிமைகளை கற்பிக்கிற ஒரு மார்க்கத்துல இது மாதிரி பெண்களுக்கு சுரண்டுவதை இஸ்லாம் பாதிக்குமா? ஒரு 25 வருஷம் ஒரு மனிதனுடைய உழைப்பை இந்த வரதட்சணை சுரண்டுது. வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு 25 வருஷம் நான் சம்பாதிச்சுட்டு வரத அவன் பெற்ற பொண்ணுக்காக போய் வரதட்சணையா கொடுக்குறான். அவனுடைய உழைப்பை சுரண்டுவதை இஸ்லாம் அங்கீகரிக்குமா? இஸ்லாம் எப்படி இந்த திருமணத்தை ஒரு எளிமையாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. திருமணம் ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அதை இன்னைக்கு கஷ்டமா இந்த சமுதாயம் விளைந்து வச்சுக்கல, கஷ்டமாய் வச்சுக்கல. வெளிநாடு போறான், கடனை வாங்குறான், வட்டிக்கு வாங்குறான், மனநோயாளியா போறான், தற்கொலை பண்ணிக்கிறான், வரதட்சணை கொடுக்க முடியாத முதிர்கள் எல்லாமே கஷ்டமாக இன்றைக்கு முஸ்லிம்களாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் எப்படி நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கிறது? எளிமையாக சொல்லிக் கொடுத்துருக்கு. திருமணத்தினால எந்த பாதிப்பும் இல்லை இந்த சமூகத்துக்கு. அப்படி கற்று தந்திருக்கு. நிறைய அமரம் நமக்கு கற்றது இஸ்லாம். தொழுவை முறை, நோன்பு வைக்கிறது, நீ சம்பாதிச்சுன்னா அந்த பொருளாதாரத்தை உனக்கு எவ்வளவு மற்றவர்களுக்கு எவ்வளவு எல்லாத்தையும் இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது மாதிரி திருமணத்தை நமக்கு எப்படி கற்று தந்திருக்கிறதுனா ரொம்ப எளிமையாக கற்று தந்திருக்கு. ரொம்ப எளிமையாக கற்று தந்த ஒரு காரியத்தை இந்த சமூகம் கஷ்டமாக்கி வைத்திருக்கிறது. இவ்வளவு குடும்பங்களும் கஷ்டமாக்குனதுனால எப்படி அல்லாஹ் எளிமையாக இருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ரொம்ப சிம்பிள். ரசூலா ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு கேட்கிறாங்க. ரசூலா என்ன திருமணம் முடிச்சுக்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு விரும்பல. அந்த நேரத்தில் ஒருத்தர் நிற்கிறார். அவர் ரசூலாட்ட கேட்கிறாரு, எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க. ரசூலா விரும்பலங்கிற அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறார், எனக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு ரசூலாட்ட கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரா ஏதாவது கேட்கும். மகரா எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு இரும்பு மோதிரம் போய் பார்த்துவோம். போய் பார்க்கணும்னு சொன்னார். எனக்கு ஒண்ணுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போ போட்டிருந்த ஆடை தான், அதை கட்டி கொடுக்க முடியாது, எதுவுமே இல்லை அப்படின்னோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தெரிந்த குர்ஆன் வசனங்களை மகரா அந்த பெண்ணுக்கு கொடுத்து திருமணத்தை முடிச்சார். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான திருமணம் முடிகிறது. எளிமையாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது திருமணம். எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஊரை எல்லாம் அடைச்சு கூப்பிட்டு வச்சு ஒரு திருமணம் முடிக்கிறாங்க. சுத்தமாக விட முடியுமா? திருமணத்துல பெருமையை தவிர வேற என்ன இருக்குது? பெருமையை தான் ஒருத்தன் காட்டுறான். நீ என்ன சாதாரண வெள்ளை சோறும் பருப்பு குழம்பு வச்சு கல்யாணம் பண்ற? நான் தாலிச்சா சோறு போட பாருங்க ஒருத்தன் போனேன். தாலிச்சாவெல்லாம் போடலாமா மச்சான்? பிரியாணி போடுங்க மச்சான். பிரியாணியில கோழிக்கறி போடலாமா? மட்டன் போடுங்க மச்சான். ஒருத்தன் மட்டன்லாம் இன்னைக்கு சாதாரண, பிரியாணியில சாதாரணமாயிடுச்சு. மந்தி போடுங்க. மந்தி போட்டா அதை சாப்பிடாத ஒருத்தன் இருப்பான், சைவம் சாப்பிடாத இருப்பான். அப்ப அவர்களுக்கு கண்டிப்பா வெள்ளை சோறு வாங்கி கொடுங்க. விதவிதம் இன்னைக்கு விருது என்கிற பேர்ல ஆடம்பரங்களை கடைபிடித்து கஷ்டமாக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இந்த திருமணங்கள் எப்படி நடத்தப்பட்டது? மண்டபங்களில் நடத்தப்பட்டதா? மக்கள் எல்லாம் அழைச்சி அப்படியே பெரிய திருமணம் நடத்துறாங்க அப்படின்னு காமிக்கப்பட்டு திருமணம் நடத்தப்பட்டதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட தலைவர் வாழுகிற காலத்தில், முகமது நபி அவர்கள் வாழுகிற காலத்தில் ஒருவர் திருமணம் செய்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவரு ஆடையில படிந்திருக்கிற அந்த மஞ்ச கரையை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன அப்துர்ரஹ்மான் நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா நான் திருமணம் முடிச்சிட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர்கள் சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆட்டை அடிச்சு விருந்து கொடுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு போகணும்னா நான் எவ்வளவு பெரிய தூதர், என்ன அழைக்காம எப்படி கல்யாணம் பண்ண அப்படின்னு ரசூலுல்லாஹ் போகணுச்சா? ஏன் அல்ல, ஏன் அவருக்கு கூட ரசூலுல்லாஹை கூப்பிடணும் அப்படின்னு தோணல? உயிரை விட மேலாக மதிக்க வேண்டிய ஒரு தூதரை பின்பற்றுகிறார், அப்படி மதிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற நபித்தோழர்களாக இருக்கிற அவரால் ஏன் ரசூலுல்லாஹை அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை? தோணல.
எந்த சித்தாந்தமும் பெண்களை பற்றி இந்த அளவுக்கு கேட்கப்படுகிற நற்செய்திகளாக நற்செய்தி மாதிரி இந்த சமூகம் விளைந்து வச்சிருக்கிறா. பொம்பளை பிள்ளையான கருவுல கலாங்கலாம், பொம்பளை பிள்ளைனா கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளுங்கிறான், பொம்பளை பிள்ளை பிறந்துட்டே மனநோயாளியா தெரியுறான், பொம்பளை பிள்ளை பிறந்துக்கல ஆணாதிக்க சிந்தனை அவனுக்கு ஏற்படுது. வரதட்சணை கொடுத்தாலும் கட்டுவாங்களாம். எல்லா தகுதியும் இருந்து திருமணம் முடிப்பதற்கு, எல்லா தகுதியும் இருந்து திருமணத்தை தள்ளிப்படுறது காரணம் என்ன? நற்செய்தியை உண்டாவாங்க நடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த திருமணத்தை எப்படி கற்றுத்தருகிறான்? ஒரு பொம்பளை பிள்ளையை திருமணம் முடிக்கிறதா இருந்தால் மனம் வந்து மகிழ்வோடு நீங்கள் மகளை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ற சட்டமே எப்படின்னா, அவங்க செய்யணும் அதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டானா, இப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்குது, இப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்குதா அப்படி கேட்கக்கூடாது. அதாவது பஸ்ல கரம் சிரம் புறம் வீட்டாதீங்கன்னு எழுதியிருக்கோம் போடு, அவனை காலையே வீட்டாத அப்படின்னு எழுதிருக்கு. ஒரு தலையை விட்டு வரான் இல்லை, தலை வீட்டக்கூடாது இருக்குதா, நேரடியாக இருக்குன்னு கேட்கறான். அல்லாஹ் உன்னை செய்யணும்னு சொல்லிட்டாங்க, இப்படி செய்யாத, அதற்கு மாற்றமா இப்படி செய்யாதங்கிற சட்டமும் அதில் அடங்கியிருக்குது. மகளை கொடுத்து மனமுடிங்கன்னா நீ பெண்ணிட்ட வாங்காதன்னு அல்லாஹ் சொல்றாரு, அது அடங்கியிருக்குல்ல. சமூகத்தில் எப்படி வரதட்சணை இன்னைக்கு உள்ள வந்துச்சு, வரதட்சணை எப்படி இன்னைக்கு சமூகம் தீமையிலே என்று ஆதரிக்கிற நிலை வந்துச்சு. யாரும் தடுப்பவர்களாக இல்லை, யாரும் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்பவர்களாக இல்லை, அதை வெறுத்து ஒதுக்காதவர்கள் இல்லை. அதனால சமூகத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தரப்படுகிறது. வரதட்சணை திருமணத்தில் போய் கலந்துகிறது நல்லது, நல்ல ட்ரெஸ் போட்டு கலந்துக்கணும், அங்கெல்லாம் சொந்தக்காரங்களை பார்க்க முடியும், மகிழ்வான நாளாக கற்றுத்தரப்படுகிறது. அதனால வரதட்சணை பாவம் என்று அவர் விலக்கிக் கொள்ளவில்லை. இன்னொன்று என்ன, திருமணத்தில் நம்ம ரொம்ப தவறி விடுவது. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையாக வேணும், நல்ல மாப்பிள்ளையாக வேணும் பார்த்து 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 அத்தாக்களே அந்த மாப்பிள்ளையை தேடுவார், அம்மாக்காரங்க பார்த்து 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 தேடுவாங்க. சொந்தக்காரங்களுக்கு கூட நல்ல மாப்பிள்ளை தெரியும், நல்ல பையன் தான், நல்ல பையன் தெரிஞ்சு கூட அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட அவனுக்கு திருமணம் முடிக்க மாட்டாங்க. ஏன் வெளியில பார்ப்போம், இதை விட பெஸ்டா இருக்குன்னு பார்ப்போம் அப்படி நினைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில இறைவனுடைய அருள் எப்ப ஏற்படும் தெரியுமா? அந்த திருமணத்தில் அல்லாஹ் ஒரு சான்ஸ் தரணும். இதை பெற்றோர்கள் தவறிவிட்டு விடுகிறார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய பெண்ணுக்கு, தன்னுடைய மகனுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் தருகிற ஒரு சான்ஸ், அந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நல்ல மாப்பிள்ளையோ நல்ல பொண்ணையை தேடக்கூடிய பெற்றோர்கள் அதை பயன்படுத்தி தவறி விடுகிறார்கள். என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த திருமணத்தில் ஒரு அருள் இருக்கிறார், இறைவனுடைய அருள் பரக்கத் இருக்கிறார். எந்த திருமணத்தில் இருக்கிறது? யார் குறைந்த செலவில் நடத்துகிறார்களோ திருமணத்தை, அந்த திருமணத்தில் தான் இறைவனுடைய அருள் இருக்கிறது, பரக்கத் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்ப அல்லாஹ் திருமணத்துக்கு அருள் இருக்கின்றாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண ஆகுது, நான் ஆரம்பமா பண்ணிட்டேங்க, இன்னொரு வாட்டி நம்ம கல்யாணம் பண்ண போறேன், இன்னொரு வாட்டி போய் கல்யாணம் பண்ண யாரை பண்ணுவோமா? கிடையாது. அப்ப திருமணம் என்பது நமக்கு ஒரு முறைதான். மனைவி இறந்து விட்டால், கணவன் இறந்து விட்டால், இந்த வாழ்க்கையை கசந்து விட்டால் அடுத்த திருமணத்துக்கு சான்ஸ் எடுக்க போறோம். அப்ப ஒரு முறை தன்னுடைய மகனுக்கு செய்யப்படுகிற இந்த திருமணம் தான் அவ காலத்துக்கு அந்த கணவனோடு வாழ போறார், மரணிக்கிற வரைக்கும் அந்த கணவனோடு வாழ போறார். அவர்களுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அருள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்க கிடைக்குது? இந்த திருமணத்தை எளிமையாக நடத்தும் பொழுது கிடைக்கிறது என்றால் அந்த எளிமையாக நம்ம நடத்த பழகும். ஆடம்பரம் இல்லாமல், மார்க்கம் தடுத்திருக்கிற அனாச்சாரம் இல்லாமல் எளிமையாக சாதாரணமான அந்த திருமணத்தை நாம் நடத்தி காட்டுவதன் வழியாகத்தான் என்னுடைய அன்பு மகனுக்கு இறைவனுடைய அருள் இந்த வாழ்க்கையில் எந்த தேவை அவருக்கு நான் கொடுக்கிற செல்வம் தான். என்னுடைய அன்பு மகனுக்கு இறைவனுடைய அந்த வாழ்க்கையில் அருள் கிடைக்குது, அதான் என்னுடைய பிள்ளைக்கு வேணும். அப்படி நினைத்து நாம் இந்த திருமணத்தை நடத்தி இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தினால், எலிப்பேடு வச்சு திருமணம் நடத்தோன அரபிய புத்தவரா எலிப்பேடு, அந்த அரபி வந்து கல்யாணம் பண்றதுக்கு லட்சக்கணக்கில் எலிப்பேடு கட்டுறாங்க. அந்த ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு பகல்ல நடத்துற திருமணத்தை இரவில் நடத்தப்படுகிறதா என்று நாம் எண்ணுகிற மாதிரி லைட் செட்டி மண்டபத்துக்குள்ள போனீங்கன்னா அப்படியே இருட்டா இருக்குது, அப்படியே அங்கங்க மஞ்சள் லைட்டு நைட்டுக்குள்ள கல்யாணம் பண்றானா அப்படி நினைக்கிற மாதிரி. மாப்பிள்ள அங்க வர்றாருன்னா அவர் வர்றது இங்க லைவ் ஓடிட்டு பெரிய திரையை வச்சு மாப்பிள்ள அந்த கலப்புறது இங்க லைவ் காட்டலாம், அவ்வளவு பெரிய ஆடம்பரம். மாப்பிள்ள வர்றதுக்கு பல்வேறு வகையான வேடிக்கையான இசை நிகழ்ச்சிகள், குதிரையில எத்தனை வண்டி கூட்டம் குதிரை, இவ்வளவு ஆடம்பரங்களே ஒரு பண திமிரு தானே. இதுல அறிவு சொல்லிக் கொடுக்க மாட்டாம
சகோதரர்களே, இந்த வரதட்சணை என்பது இந்த சமூகத்திலே அழித்தொழிக்கப்பட வேண்டிய தீமை. தனி மனிதனை பாதிக்கிற தீமை அல்ல, ஒரு சமூகத்தையே பாதிக்கிற தீமையாக இருக்கிற காரணத்தினால் இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். நம்மால் அந்த வரதட்சணையை வெறுத்து ஒதுக்குவது மட்டுமல்ல, வரதட்சணைக்கு எதிரான தீமை என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதனால அவனுக்கு என்ன, ஒருத்தன் வரதட்சணை வாங்கி ஒருத்தன் பெரிய பணக்காரனான காட்டுவாங்க, அதுக்கு அல்லாஹ் கொடுக்கணும். ஒருத்தன் அடுத்தவனுடைய உழைப்பை நீ சுரண்டிச்சுன்னா அல்லாஹ்வுடைய அருள் இருக்குமா? நீ 100 கோடி வாங்கணும், வித்து தின்னது தவிர வேற என்ன இருக்கு? வித்து தின்றுப்ப. ஒரு தொழில போட்டு தொழில ஒண்ணுமே இல்லை, பறக்கத்தே இல்லை, அவன் பொண்ணு வீட்டுல போட்டு நகையை வச்சு தான் தொழில் ஆரம்பிச்ச அல்லாஹ் அழிச்சுட்டா ஒண்ணு கிடையாது. நோயை போட்டு அதுக்காக வித்துருப்பான். புருஷனுக்கு நோய் வந்துட்டு அதுக்காக 10 லட்சம், மாமனார் வீட்டுல போட்ட நகை அப்படி அழிச்சு நீ அந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கடா. ஒரு 20 கோடி வரதட்சணை வாங்கின, 100 கோடி வரதட்சணை வாங்கின, நீ பாருங்க அதை வாங்கி இதை விட்டு அப்படியே அல்லாஹ் அருள் செஞ்சுட்டான்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் தான் அது இருக்கிறது. எவ்வளவு பேர் சத்தோப்படுமா? ஏதோ இந்த வரதட்சணைக்கு எதிராக இந்த ஊர்ல எவ்வளவு குரல் கொடுக்க மாட்டேங்கிறானே, எல்லோரும் ஆதரிக்கிறார்களே, எல்லோரும் நியாயப்படுத்துகிறார்கள். இறைவா இதை ஒழிக்க வேண்டும் இறைவா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தூங்க முடியாமல் எழுந்து அவன் இறைவனிடத்தில் அழுவானே. அப்ப கையேறினா அவன் சபித்திருந்தால் அந்த பாவம் அவனை சும்மா விடுமா? இறைவனுடைய 3வது பகுதி அப்புறம் எல்லாம் உணர்றான். அல்லாஹ் முதல் வாரத்தில் நிற்கிறானே, கேட்கிறானே, இந்த அடியார்கள் கேட்கிறானே. அப்ப கேட்க மாட்டான். வரதட்சணையில பாதிக்கப்பட்டவன், பொம்பளை பிள்ளையை பெற்று கல்யாணம் பண்ண முடியாம இருந்தவன், புரிந்து தோழர்களை ஒழிக்கப்படுகின்ற இதனால் எனக்கு எந்த வசதியும் ஏற்படாது. இதனால் இறைவனுடைய இந்த அருள் எனக்கு ஏற்பட ஒரு நயா பைசா தேவையில்லை. அப்படி தூக்கி எறியும். அல்லாஹ்வுடைய வரக்கத்து என்பது அல்லாஹ் எப்படி நான் 100 ரூபாய் சம்பாதித்தா கூட வரக்கத்து செஞ்சிருவான். நீ 100 கோடி சம்பாதித்தா கூட அதை தாண்டி ஒன்று செலவழிக்க வருவான், 10 ரூபாய் ஆக்கிடுவான். நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் 100 ரூபாய் சம்பாதித்தா கூட நீ 90 ரூபாய் செலவு பண்ணி 10 ரூபாய் சேர்த்த பாரு. அதான் வரக்கத்து. வரக்கத்துனா அவன் புரிஞ்சு கொள்ளுங்கள். அந்த வரக்கத்தை ஒதுக்கும் பொழுது மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக நாம் வரதட்சணை வாங்காமல் அதை தவிர்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் வரக்கத்தை பெறும். நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக இறுதியான திருமணத்தை முடிக்கிற பொழுது அந்த பெண்ணுக்கும் ஆணுக்குமான அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையாக மாறுகிறது. அது இறைவனுடைய வரக்கத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வரதட்சணைக்கு எதிராக நாம் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும், அதை புறக்கணிக்க வேண்டும். அது குறித்த விழிப்புணர்வை நம்முடைய சமூக மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நல்லடியார்களாக உங்களை